ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தேன் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி சாரி, வீக்லி ஒன்ஸ் ஆவது மினி விளாக் மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா டைமிங் சுத்தமா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் எஸ்ஐ கிளாத்திங்கோட ஆர்டர் டிஸ்பேச்சிங்னு ஒரு சைட் போயிட்டு இருக்கு, இன்னொரு சைட் செழியன் வளர்ந்துட்டு வரனால அவங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே 24 hours பத்த மாட்டேங்குது. ஸோ இதுல ஒரு விளாக் எடுக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்ல. ட்ரைபாட தூக்குனாலே அதை எப்படா கீழே தள்ளி விடுவோன்ற மாதிரியே செழியன் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் என்னால ஒரு லாங் வீடியோவா போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளாவே ஆயுத பூஜை முடிஞ்சு 10 நாள் ஆகுது. என்னடா இப்ப போய் இந்த விளாக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஆயுத பூஜை அன்னைக்கு நான் ஆயுத பூஜை கொண்டாடல. எங்களோட பிசினஸ்க்கு ஏத்த ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸே எனக்கு கொஞ்சம் டிலேவா தான் கிடைச்சிச்சு இந்த லீவ்னால. சோ அதனால என்னால அந்த டேக்கு கொண்டாட முடியல. எனக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கலாம். பிகாஸ் ஆட்டோ அண்ணாங்கெல்லாம் அப்படிதானே கொண்டாடுவாங்க. வீக் டேஸ்ல கொண்டாடாம சண்டே மாதிரி வீக்கெண்ட்ல தான் கொண்டாடுவாங்க. எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் அந்த சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். சோ அதே மாதிரி எனக்கு என்ன கிடைக்குதோ அன்னைக்குதான் எங்களுக்கான ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சுதான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா கொண்டாடணும். சோ அதனால ஒரு ஷூட் எடுக்கலாமேன்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். அண்ட் மோரோவர் நிறைய பேர் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பத்தியும் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அதை பத்தியும் அப்படியே இந்த வீடியோல ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அப்பாவை மட்டும் ஈவினிங் வர சொல்லியிருந்தோம். அவங்க பூஜை பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் ஈவினிங் போல வெயில் சாஞ்சு வரேன்னாங்க. அது வரைக்கும் மத்தியானத்துக்கு மேல இருந்து நான் என்னோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூஜைக்கு தேவையானது எல்லாமே ஒரு சைட் செய்யணும் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த வெயிட் லாஸ் ஜேர்னி பத்தி நான் ஷேர் பண்றேன். சோ எனக்கு வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்றது ஒரு நாள் 2 நாள்ல நடக்கவே இல்லை. இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 3 months கிட்ட ஆச்சு. அதோட டிஃபரன்ஸ் இப்போதான் உங்க எல்லாருக்குமே தெரியுது. பிஃபோர் மேரேஜ் இல்லைன்னா பிஃபோர் டெலிவரின்னு கூட சொல்லலாம். நான் ஒரே வெயிட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். 50ல இருந்து 52 இதுதான் என்னோட வெயிட்டா இருந்தது. பட் டெலிவரிக்கு அப்புறமா அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 4th month அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் ஓகேவா இருந்தது. பட் இந்த 8th month அந்த மாதிரி கிராஸ் ஆக ஆரம்பிச்ச உடனே எனக்கு வெயிட் கொஞ்சம் ஏறா மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். என்னதான் நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் அதெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தாலுமே எனக்கு ஒரு சைட் வெயிட் ஏறிட்டே இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆயிட்டு இருந்தது. பட் ஆனா என் மைண்டுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் வரவே இல்லை. சோ தாட் வராத போது புஷ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அது சஸ்டெயினா இருக்க முடியாது அப்படின்றதுனால நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். எனக்கு எப்ப தோணுதோ நம்ம அப்ப குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா எனக்கு செழியன் ஒரு 1.5 வயசு கிராஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு அது தோணவே இல்லை. அதுக்கப்புறம் சரி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக்ல இருந்து 10 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன். அதை நான் இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணிருந்தேன், யூடியூப்லயும் ஷேர் பண்ணிருந்தேன். இந்த மாதிரி நான் வெயிட் லாஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு இன்டர்மிட்டன்ட்ல. அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஆனா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் பண்ணி நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகி என்னால அந்த டயட்டை ப்ராப்பரா பண்ண முடியல. ஒரு 2 வாரத்திலேயே நான் பிரேக் பண்ணிட்டு என்னோட மறுபடியும் ரொட்டீனுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் மிட் நைட்ல தான் என்னோட ஒர்க் பார்ப்பேன். சோ ஒர்க் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய லைக் மைனஸா இருக்கும். அந்த ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதிகமா பசிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம டயர்ட் ஆகுறோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் வரும், டயர்ட் ஆகும். அந்த டைம்ல நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போறது என்னன்னா காஃபி குடிக்கணும், இல்லைன்னா டீ குடிக்கணும், இல்லைன்னா ஏதாவது சாப்பிடணும். சோ அப்பதான் நம்ம பூஸ்டப் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க முடியும். அது வீட்டுல இருக்க வேலையா இருக்கலாம், இல்ல கிச்சனுக்குள்ள இருக்க வேலையா இருக்கலாம், இல்லைன்னா ஆபீஸ்க்கு போய் வேலையா இருக்கலாம். ஆனா வேலைன்னு நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிடும். 2வது தடவையும் என்ன நான் புல் பண்ணி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கணும், நம்ம இல்ல இப்படி எல்லாம் நம்ம வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாசம் கழிச்சு மறுபடியும் இருந்தேன். ஆனா என்னால அது ஒரு 3 நாளைக்கு மேல கண்டினியூ பண்ண முடியல. நிறைய பேருக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு கம்ஃபர்டான ஜோன் தான். எனக்குமே அந்த மாதிரி தான். ஏன்னா முன்னாடிலாம் நான் நிறைய டைம் அது இருந்திருக்கேன். சோ அதனால நமக்கு அதுல பெருசா இருக்காது. அந்த ஈட்டிங் விண்டோ நம்ம மட்டும் இருந்துட்டு மத்தபடி நம்ம கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா அதுவே பாடியில ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் நம்ம பார்க்கலாம். சோ அந்த மைண்ட் செட்ல தான் நான் இருக்க ஆரம்பிச்சேன். பட் என்னால 2 டைமுமே கரெக்டா பண்ண முடியல. 2 நாள் 3 நாளே நான் ஃபிளாப் ஆகிட்டேன். என் மைண்டுக்கும் என் மனசுக்கும் எப்ப தோணுதோ அப்பதான் கரெக்டான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கரெக்டான டயட்ல இருக்கணும். அது எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றத செகண்ட் டைம் பிரேக் பண்ணும்போது தெளிவா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வெயிட் லாஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியால சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு லைக் இன்ஸ்பைரிங்கா எக்ஸாம்பிளா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா அதுக்காக என்ன பார்த்து ஃபாலோ பண்ற உங்களையும் நான் நீங்க ஒழுங்கா பண்ணிட்டு இருப்பீங்க, நானே அதை கெடுக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் பிக்ஸ் பண்ணிட்டேன். நான் 3 மாசம் கழிச்சுதான் எனக்கு அது தோணுச்சு நம்ம இனிமேதான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா தோணுச்சு. எதனால அப்படின்னா நான் எல் சைஸ்ல இருந்துட்டு இருந்தேன் இந்த டெலிவரிக்கு அப்புறமா. பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எக்ஸல் சூட் ஆகுற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ நான் ஒரு நாள் காலையில என்னோட வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது 67.50 கிட்ட இருந்தது. ஆல்மோஸ்ட் 68 kg.
3 மந்த்ஸ்க்கு முன்னாடி 62ல இருந்தேன்னா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் 68 வந்துட்டேன் அப்படின்றது எனக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால வந்து எம் சைஸ்ல இருந்து எக்ஸல் போனதை ஏத்துக்கவே முடியல. ஏன் அப்படின்னா முன்னாடில இருந்தே நான் அப்படி இருந்திருந்தேன்னா எனக்கு அது தோணி இருக்காது. நான் என் உடம்ப நான் என்னோட ஃபுட் ஹேபிட்ட நானே தான் கெடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு தோணுச்சு. ஏன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 காஃபி குடிக்க ஆரம்பிச்சேன். அந்த 3 டைமா இருக்கட்டும் இல்ல 2 டைம் குடிச்சாலும் பிஸ்கெட் ரஸ்க் இல்லாம எனக்கு காஃபி பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து ஒரு எல்லாரும் சொல்லுவாங்களே காஃபி இஸ் எமோஷனல் அப்படின்னு. எனக்கு வந்து அந்த பிஸ்கெட் காஃபி இஸ் எமோஷனல் மாதிரி நான் என் மைண்ட்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். அதை கட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என் வெயிட் வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்கு வந்துச்சு. பட் அதை நான் உடனே கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தலைவலிக்கும், எல்லாமே வலிக்கும். ஒரு நாளைக்கு நான் 3ல இருந்து 4 அளவுக்கு குடிச்சிட்டு இருந்தேன். சோ அப்ப நாங்க என்ன அங்க இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4 காஃபி குடிக்கிற இடத்துல 2 காஃபி குடிச்சேன். 2 காஃபி குடிக்கிற இடத்துல 1 காஃபி, 1 கிளாஸ் குடிக்கிற இடத்துல 1/2 கிளாஸ், இந்த மாதிரி ஸ்லோவா நான் வந்து என்னோட இதை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த 4 காஃபில இருந்து 1 காஃபி, அதுக்கப்புறம் காஃபி இப்ப நான் எப்படி குடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1 காஃபி இல்ல 4 நாளைக்கு 1 காஃபி அப்படி குடிக்கிறேன். இதுக்கே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 மாசம் ஆச்சு எனக்கு வந்து கண்ட்ரோல் ஆகி கொண்டுட்டு வர்றதுக்கு. இப்போ காஃபி இஸ் எமோஷனல் அப்படின்ற சொல்றதே வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு வந்து வேக்கப் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு சூடா ஒண்ணு இருக்கணும். அதுக்கு நான் 2 ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன். பட் அது என்ன எப்படிலாம் நான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபுட் ஹேபிட்டை கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். அதுக்காக வந்து எனக்குன்னு தனியா சமைக்கணும் அப்படிலாம் இல்ல. வீட்டுல சமைக்கிறத கொஞ்சம் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதோட வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அண்ட் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்டது என்னன்னா ஒர்க் அவுட் என்ன பண்றீங்க அப்படின்னு. நிஜமா இப்ப வரைக்கும் நான் ஒர்க் அவுட்டோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஃபுட்ல கான்சென்ட்ரேட் பண்றேன். அதுக்கப்புறமா வந்து காஃபி சுகரை கட் பண்றேன். அவ்வளவுதான். அது என்னென்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் போடுறேன். நான் 67ல ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா வெயிட் லாஸ். இப்போ என்னோட கரண்ட் வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் நான் செக் பண்ணது 62.05 இருக்கு. எனக்கு என்னோட பழைய வெயிட் அச்சீவ் பண்ணணும். மறுபடியும் நான் எக்ஸல் போட்டுட்டு இருந்தேன்னா இப்போ எல்லுக்கு வந்திருக்கேன். மறுபடியும் அதே மாதிரி நான் எம்முக்கு மாறணும் அப்படின்ற ஒண்ணு மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. வெறும் டயட்ல நான் வந்து 5.5 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்கேன் இந்த 4 மாசத்துல. சோ இதுல நிறைய கான்சிக்வன்சஸும் நான் ஃபேஸ் பண்ணேன். லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் தலைவலியில இருந்து பாடி பெயின்ல இருந்து ஸ்டொமக் அப்செட்ல இருந்து எல்லாமே ஃபேஸ் பண்ண. அது என்னென்னலாம் எப்படிலாம் நான் அதை கியூர் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல டீடைலிங்கா போடுறேன். கடைசியா வெயிட் லாஸோட பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா டயட் அதுக்கப்புறம் என்னோட பாடியில என்ன மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் நடந்துச்சுன்றதையும் ஷேர் பண்றேன். பை.